பாஜக ஆளும் சத்தீஸ்கரில் மீண்டும் அட்டூழியம். 2 வாரத்திற்கு முன்பு மதமாற்றம் மற்றும் ஆள்கடத்தல் போன்ற பொய் குற்றச்சாட்டில் கேரள கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்டு இந்துத்துவ கும்பலான பஜ்ரங் தளம் புகாரின் அடிப்படையில் சத்தீஸ்கர் அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கு. சிபிஎம் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் சட்ட போராட்டத்தால் கேரள கன்னியாஸ்திரிகளை ஜாமீன் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக சத்தீஸ்கரில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல் சம்பவம் அரங்கேறியிருக்கு. ராய்ப்பூர் அருகே குகார்பேட்டா இந்த பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை அன்று வழக்கம் போல் கிறிஸ்தவர் பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இந்த கூட்டத்திற்குள் புகுந்த 100க்கும் மேற்பட்ட பஜ்ரங் பயங்கரவாத குண்டர்கள் ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட்டு பாதிரியார் உட்பட பிரார்த்தனை கூட்டத்தில் இருந்த அனைவரையும் கொடூரமாக தாக்கினர். இதைத் தொடர்ந்து காவல்துறை முன்னிலையில் வன்முறை நடந்ததாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். ஒரு நம்பிக்கையாளரின் வீட்டிற்கு பிரார்த்தனை செய்ய வந்தபோது தாக்குதல் நடப்பதாகவும் சத்தீஸ்கரில் மீண்டும் மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாகவும் தாக்குதலுக்கு உண்டான பாதிரியார் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பானு பிரதாப்பூர் பழங்குடி கிராமங்களில் பாதிரியார்களை தடை செய்ய வேண்டும்னோ தேவாலயங்களை இடிக்க கோரி சனாதன் சமாஜ் இந்துத்துவ அமைப்பு ஒரு மனுவை கொடுத்ததாகவும் இந்த பகுதியில் தொடர்ந்து வலுக்கட்டாயமாக கடைகள் மூடப்பட்டு ஆத்திரமூட்டும் பேரணி நடத்தப்பட்ட பின்னர் இந்த மனு மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பித்தது என்பது குறிப்பிடத்தக்கது.